அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு காரசாரமான ஒரு தக்காளி சட்னிங்க. தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு வேக வச்சு எடுத்துக்கங்க. தக்காளிய தோல் நீக்கி எடுத்துக்கங்க. பிரெட் ஆம்லேட்டுக்கு முட்டை ரெடி பண்ணிட்டுருக்கேன். சூடு ஆறுன பிறகு நம்ம சட்னிய அரைச்சு எடுத்தாச்சுங்க. ஒரு தாளிப்பு குடுத்துருவோம். எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், பெருங்காயம் போட்டு ஒரு தாளிப்பு. நல்லா கொதிக்கட்டுங்க. தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா சுண்டி வரணும். மேலே தெறிக்கும். அதனால தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. இப்போ தோசை கல் வச்சாச்சு. பணியார கல்லில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. காலையில் டிஃபனுக்கு வந்து நம்ம வீட்டில் சாதம் வடிக்கிறேன்னு புழுங்கல் அரிசியில் கொஞ்சம் சீரகம், பெருங்காயம் போட்டு ஒரு 5, 6 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கங்க. குழைய வேக வச்சு எடுத்துக்கங்க. கஞ்சி சாதம், ஆவக்காய், மாங்காய் ஊறுகாய் தாங்க இன்னைக்கு. தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டாக. வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் இந்த மாதிரி எடுத்துப்போம். மசாலா ஐட்டம்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதனால் மைல்டாக ஒரு நாள் எடுத்துப்போம் டிஃபனு. சட்னியும் ரெடி ஆகிடுச்சுங்க. பணியாரத்தோடு இந்த சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பிரெட் ஆம்லேட்டும் போட்டு எடுத்துக்கலாங்க. சிம்பிளான லன்ச்சு தான். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூடங்க. பிரெட் ஆம்லேட்டுக்கு வந்து கொஞ்சமாக சர்க்கரை, பட்டர் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ லன்ச்சு பேக் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி டிஃபன் வந்து கஞ்சி சாதம், மாங்காய் ஊறுகாய், பிரெட் ஆம்லேட்டு, மதியம் லன்ச்சுக்கு பணியாரம், கார சட்னி. அவ்வளோதான். திரும்பவும் நாளைக்கு பார்க்கலாம்.